நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைன்னு வந்தாவே எப்பவுமே நாங்கள் தாங்க இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரதும் நாங்கள் தான். அது உங்களுக்கே நல்லாவே தெரியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பதிவு பண்ணி ஆகணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவி ஒரு அன்னபூர்ணி இருக்காங்களோ அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால். அந்த ஃபோன் காலில் இருந்து யாரா பேசுறது, அந்த ஃபோன் கால் வந்தது ஒரே அதிர்ச்சி. ஒரு பக்கம் பயமும் அதிகமாகிடுச்சு நம்ம அன்னபூர்ணியே பயந்தாங்கன்னா அப்படி என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு எதிரான ஒரு விஷயம் நடந்திருக்கும். இல்லைனா கூட இருக்கிறவங்களே குளிப்பறிச்ச மாதிரி எதனா ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும். அப்படி விஜய்க்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம நாகு, அதாவது மல்லியோட அக்கா, மறுபக்கம் கதிரேசன், நிஷா, ராஜேஸ்வரி, இவங்க 4 பேரும் கூட்டணியாக சேர்ந்து நம்ம விஜய்க்கு ஆபத்தை வர வச்சிருக்காங்க. ஆனால் இது முற்றிலும் விஜய்க்கு வர வச்ச ஆபத்து இல்லை, மல்லிக்கு வர வச்ச ஒரு சூழ்ச்சி வலை. அந்த சூழ்ச்சி வலையில நம்ம விஜய் வாண்டடா வந்து சிக்கிக்கிட்டாரு மல்லியை காப்பாற்றுறதுக்கோசரம். அப்படி நாகு என்ன பண்ணாங்க, நாகுக்கு இதில் என்னடா உடந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாகுவை பொறுத்த வரைக்கும் தனக்கு நிறைய பணம் வேணும், பண வசதி இல்லாமல் இந்த ஒரு பக்கம் புருஷன் புரோக்கராக இருக்காரு, அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பண வசதி அவ்வளோ வர்றதில்ல. ஏதோ ஒரு அமௌண்ட் வருது, அதை வச்சு நம்ம பொழப்போட்டுன்னு இருக்கோம். இந்த பொழப்பு நமக்கு தேவையில்லை, இதுக்கு மேலே நம்ம க்ரோத் ஆகணும், நிறைய ஒரு அமௌண்ட் நமக்கு வேணும், அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த எல்லைக்கும் போகலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்காங்க நம்ம சுடர், அதாவது நம்ம நாகு. அதனால நாகு என்ன பண்ணுறாங்க, தான் ஆசைக்கு மிஞ்சின ஆசைக்காக கேவலமான வேலையில் இறங்குறாங்க. துரோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. துரோகமா இன்னும் நிறைய சிக்கலெல்லாம் காத்துக்கிட்டு தாங்க இருக்குது. இந்த சிக்கலெல்லாம் எப்படி நம்ம ஒரு பக்கம் எதிர்கொள்ள போகிறோம்னு சொல்லிட்டு தெரியலிங்க. ஒரு பக்கம் பயம், பதட்டம் எல்லாமே நமக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. நாம் என்ன தப்பு செஞ்சோம், எந்த ஒரு தப்பு செய்யாமல் எதுக்காக வரணும். ஒரு பக்கம் இந்த கேவலமான கேடுகட்ட கேரக்டராக மாறிட்டு இருக்காங்களே இந்த ராஜேஸ்வரி, அதெல்லாம் மறுபக்கம் நாகு, இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக எதிர்பார்க்கலைங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணுற லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்களே, அதை பார்க்கும்போது தான் நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்படியெல்லாம் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சி ஒன்றுன்றது இல்லையா? விஜய் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்லது பண்ணியிருக்காரு, உன் புருஷனோட உயிரை காப்பாற்றும் போது விஜய் தான் அவ்வளோ பணம் கொடுத்து உதவினார். அப்படிப்பட்ட விஜய்க்கே துரோகம் பண்ண வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆசை யாராங்க விட்டது? நிறைய பேர் இருக்காங்க. என்னதான் ஒரு பக்கம் பேராசை இருந்தாலும் அந்த பேராசை தவிர்த்துட்டு நேர்மை கண்ணியம் முக்கியம், இதுக்காக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்காக விட்டு தரக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாமே வரதான் போது. அது எல்லாமே எப்படி தவிடுபடி ஆக்க போகிறாங்க, எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கண்டென்ட்டாக தாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் தினுசா ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க. அப்படி என்னடா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்து ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலில் ஒரு பக்கம் எல்லாரும் கேலி கிண்டல் எல்லாமே ஒரு பக்கம் இது பண்ணிடுறாங்க. வெண்பாவுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். உங்க அப்பா என்னடி எப்போ பார்த்தாலும் ஜெயிலுக்கு போயினே இருக்காங்க, உங்க அப்பா உங்க அம்மா எல்லாமே ஜெயிலே இருக்காங்க, உங்க குடும்பமே சரியான கொலகார குடும்பமா இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துறாங்க. இதனால வெண்பா குட்டிக்கு ரொம்பவே மனசு நொந்து போய் கதறி கதறி தேம்பி வெம்பி அழுந்து மூச்சு வாங்கலே எடுத்தது. இதனால ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு ரொம்பவே சீரியஸாக இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்த்தா ரொம்பவே ஒரு பக்கம் உடம்புக்கு சரியில்லைங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் ஆயிடுது உங்களுக்கு. ஒரு பக்கம் என்ன வெண்பா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி ஸ்கூலில் எல்லாரும் என்னை கேலி கிண்டல் பண்ணுறாங்கம்மா, என்னை எல்லாரும் ரொம்பவே அவமானப்படுத்துறாங்க, என்னால் தாங்கிக்க முடியல, தான் அப்பா ஒரு கேவலமான கேடுகெட்ட கேரக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம குடும்பம் அப்படி இல்லை, நம்ம எல்லாமே நேர்மையாக தானே இருப்போமா, ஏமா இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பேசும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியும், மனசு ஒரு பக்கம் நொந்து போச்சுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வீடு பார்த்துக்கலாம். வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வரதான் செய்யும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி பழகி தான் நம்ம ஒரு பக்கம் முன்னேற்றத்துக்கு வந்தாலும், அதை விட்டு நாம் ஒரு பக்கம் இப்படியே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறது வேஸ்ட்டான ஒரு முடிவு தான். அதனால் நடப்பது நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறத நடக்கட்டும்ன்ற மாதிரி விட்டுட்டு நடக்க போகிறதுக்கு அடுத்தபடியான விஷயத்த நம்ம யோசிச்சுக்கணுங்க. இதுக்கப்புறம் என்னென்ன யோசிக்க போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து விஜய் பார்க்க போகிறாங்க. விஜய் பார்க்க போனதால் விஜய் கிட்ட கதறி அழுறாங்க, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு நல்லா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஐயோ என்னடா ஒரு ஃபீலிங், என்னடா ஒரு கஷ்டம், வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம் ஆனால் கஷ்டமே வாழ்க்கையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கதறி தேம்பி அழுந்துட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல விடுங்க, எவ்வளவோ கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே பார்த்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அதனால நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. வாண்டடாக ஒரு விஷயத்துக்கு நம்ம பயந்தோம்னா அது நம்மளவே நம்ம இது பண்ண மாதிரி ஆயிரும். அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாம ஃபேஸ் பண்ண கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாங்க. இந்த ஒரு நல்ல முடிவு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்குமா இருக்காதா, என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்த கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. சரி இதெல்லாம் முற்றிலும் ஒரு பக்கம் தவிர்த்துட்டு மறுபக்கம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் இருக்கார்ல, அவரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் இருந்து சரியான கேப் மாதிரிங்க முள்ள மாதிரி முடிச்சு வைக்கிங்க. எதனால் கதிரேசனை இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட சுயநலத்தை எச்சைக்கோசரம் தான்
பொண்ணை கொன்னவனா கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயநலத்தோட வச்சுன்னு இருக்காங்க. ஆனால் விஜய் இந்த மாதிரி பண்ணதில்லை. அது ஒரு நல்ல பழக்கம் தான். தான் பொண்ணை கொன்னவனா யாராக இருந்தாலும் பழி வாங்கணும்னு தோணும். ஆனால் விஜய் எந்த ஒரு தப்பு செய்யலை. விஜய் பழி வாங்கணும், விஜய் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி நினச்சின்னு இருக்காங்க? தப்பு செய்யாத ஒருத்தரை தண்டிக்கிறது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நியாயம்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நாம் ஒரு பக்கம் கேட்டால் இதெல்லாம் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் முற்றிலும் கேப் மாதிரித்தனம் முள்ள மாதிரித்தனமாக தான் போயின்னு இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் விடுறா. இந்த கான்செப்டே நமக்கு வேணாம். நம்ம கான்செப்டுக்குள்ளவா இப்போ விஜய் வெளியே வருவாரா வரமாட்டாரா? மல்லி ஒரு பக்கம் போய் விஜயை காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா? சுடர் உயிரோட இருக்காங்களா இல்லையா? சுடருக்கு என்னாச்சு? சுடர் இனிமையாவது எதனா ஒரு பிரச்சனை சிக்காம உயிரோட வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்குள்ள கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்டே இருக்குங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுடர் இன்னும் சாவலை. ஏன்னா சுடருக்கு எதனா ஒன்று ஆனாலும் இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆன எல்லாரும் ஒரு பக்கம் மாட்டிவாங்க. அதனால இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆன எல்லாரும் ஒரு பக்கம் சுடர் உயிரோடு தான் இருக்கணும். சுடருக்கு இப்போதைக்கு எதுவும் வேணாம். ஏன்னா எந்த சமயத்தில் என்ன பிரச்சனை என்னாலும் வரலாம். எல்லாத்தையும் தவிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் இருக்காங்க. பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பாராட்ட வேண்டிய விஷயமாகவும் இருக்குது. இருந்தாலும் ஒரு பக்கம் இப்படியெல்லாமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேதனையாகவும் இருக்குது. இந்த வேதனை, சோதனை, கஷ்டம், நஷ்டம், துக்கம், துயரம் இது எல்லாமே நம்ம பார்த்து பழகி வந்தது தானே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொய்யாக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கொய்யாக்கா யாராருக்கு வேணுன்றது எல்லாருக்கும் டெலிவரி பண்ணிவிடுவோம்.